தலைவர் படத்தில் நடிக்க வச்சிருக்கு, அதுவும் தலைவருக்கு வண்டி ஓட்ட வச்சிருக்கு. அது எவ்வளோ சந்தோஷம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் சரி ரஜினி சார் படம் சரி பின்னாடி ஏதோ நிற்போம் போட்டு வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒரு சாரை பாத்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் போயிருந்தோம். ஆனால் அங்கே போனோன்னே சாருக்கே நான் தான் வண்டி ஓட்டணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஒன்றுமே புரியல. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இந்த வண்டி உங்களை தலைவர் படத்தில் நடிக்க வச்சிருக்கு, அதுவும் தலைவருக்கு வண்டி ஓட்ட வச்சிருக்கு. அது எவ்வளோ சந்தோஷம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்ஸ்லாம் எனக்குன்னா இவர் ஆனந்த் அண்ணன் ஷூட்டிங்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ஓனருக்கு அறிமுகமாகி அவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி போக சொன்னார். அப்போ நான் ஏதோ வருவேன், ஷூட்டிங் வருவேன், போவேன், சின்ன சின்ன ஆக்டருக்கு வருவாங்க, வண்டி விடுவேன், பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, வந்துடுவேன். ஒரு நாளைக்கு திடீர்னு சொன்னார், இந்த மாதிரி ரஜினி சார் படம் இருக்குது, அதுக்கு பண்ண வேண்டியிருக்கு, 2 நாள் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னாரு. சரி நானும் சரி ரஜினி சார் படம் சரி பின்னாடி ஏதோ நிற்போம் போட்டு வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒரு சாரை பாத்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் போயிருந்தோம். ஆனால் அங்கே போனோன்னே சாருக்கே நான் தான் வண்டி ஓட்டணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு எப்படிடா கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷம் அந்த டயத்தில். அதே மாதிரி சார் ரொம்ப சின்ன ரொம்ப நல்லா பேசினார் என்கிட்ட, ரொம்ப மரியாதையாக வண்டி ஓட்டத்தில் எவ்வளோக்கு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணாரோ அந்தளவுக்கு சார் தலைவர் ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் வண்டியை ஓட்டினவர். இப்போ இந்த வண்டி தான் லால் சலாம் படம் முழுக்க தலைவர் ட்ராவல் பண்ண வண்டி. படம் முழுக்க நீங்கள் தான் ஓட்டிருக்கீங்க. எவ்வளோ நாள் தலைவர் இந்த வண்டியை ட்ராவல் பண்ணார், வண்டியை பற்றி உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்? என்கிட்ட இந்த வண்டி பார்க்கும்போது இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வண்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு இன்னும் 2 வார்த்தை சொன்னார், வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளோதான். வண்டி ஓட்டும் போது சரி தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கோஆர்டினேட்டாக ரொம்ப மரியாதையாக தலைவர் நம்ம கோஆர்டினேட் பண்ணி அவர் ஓட்ட வச்சார் வண்டியை. ரொம்ப சந்தோஷம் அதில் எனக்கு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு இதுக்கான ஸ்பேரோ இல்லை இதுக்கான மெயின்டெனன்ஸோ நீங்கள் ஷோரூமில் போய் சிரமம் எங்கே போய் பிடிக்கிறீங்க, ஏதாவது ஒரு சிக்கல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுக்குன்னு நம்ம பார்ட்ஸு கிடைக்காது, எல்லாம் இம்போர்ட் பண்ணி வர வைக்க வேண்டியது தான். எல்லாமே இம்போர்ட் பண்ணி வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு பழைய மெக்கானிக் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாராலையும் நினச்சப்போ பண்ண முடியாது அந்த வண்டியை. அவர் அந்த மாதிரி பழைய வண்டி பார்க்குறோம் நம்ம மெக்கானிக் கொடுத்துருக்காரு, அவரை வச்சு நாங்கள் ஒன்றாக ஒரு எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 கார் இருக்குது, இந்த மாதிரி விண்டேஜ் காரு ஒன்றா நாங்கள் மூவ் பண்ணி ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்ட்ஸும் இம்போர்ட் பண்ணி தான் வர வைக்கிறோம். 15 கம்பெனி கார் என்னென்ன கார் இருக்குது எங்கிட்ட? ஜாகுவார், இந்த மாதிரி டாஜ் 2 டாஜ் இருக்குது, ஜாகுவார் ஒரு 4 ஜாகுவார் இருக்குது, அப்புறம் எல்லாமே விண்டேஜ் தான். அப்புறம் மாரிஸ் மைனர், ஆஸ்டின் 7 1926 உள்ள வண்டிலாம் இருக்குது. அப்புறம் மினி கூப்பர் 1975 உள்ள மினி கூப்பரு, இந்த மாதிரி நிறைய மஸ்டாங், இந்த மாதிரி கேடிலாக், இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய. ஒரு நூற்றாண்டை கடந்த வண்டிகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ இந்த வண்டி எப்படி ஓட்டுறது எங்களுக்கு ஓட்டி காட்டுங்க. கியரில் எவ்வளோ வந்துருச்சு, அப்போம்லாம் ஹேண்ட் கியர் கையிலே ஸ்டேரிங்கோடு வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கு என்னெல்லாமோ வந்துருச்சு, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போது கையில் இருக்க லிவர் இழுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி வண்டி ஓட்ட ரொம்ப முதல் கியர் போட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணியிருக்கேன். எத்தனை கியர் இருக்குது இந்த வண்டியில்? இதில் மொத்தம் 3 கியர், ரிவர்ஸ் சேர்த்து 4 கியர். இப்போ ஃபஸ்ட்டு கியர் இப்படி போட்டிங்க, ரெண்டாவது கியர், மூணாவது கியர் அப்படியே கீழே இந்த மாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீழே, ரெண்டாவது மேலே, மூணாவது கீழே. ரிவர்ஸ் எப்படி போடுவீங்க? ரிவர்ஸ் இதான் ரிவர்ஸ் சொல்கிறீங்களே, ரிவர்ஸில் போங்க அப்போ. சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். எந்த ஒரு வேலையுமே நேசி செய்யலைன்னா அது இவ்வளவு நல்லா வராது. அது நீங்கள் இந்த வண்டியை எவ்வளவு நேசிக்கிறீங்க, எவ்வளோ விருப்பத்தோடு இந்த தொழிலை செய்கிறீங்கிறது நீங்கள் இதை ஓட்டுற அழகுலையும் தெரியுது. தலைவர் வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப அவர் கண்டுபிடிச்சி விடுவார் ரொம்ப சுலபமாக. தெரியும் இந்த மாதிரி வண்டி எப்படி ஓட்டணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அப்போ பார்த்துட்டு இருக்கார் இந்த கார்லாம். அவரும் வண்டி ஓட்டுறது அவர் ரொம்ப சொன்னார், ரொம்ப அவருக்கு சந்தோஷம். அந்த ஷார்ட்டில் 3 இதில் ரொம்ப இதாக முடிச்சு கொடுத்தோம். அந்த அளவுக்கு வண்டி பர்ஃபெக்டாக அந்த டைமிங் ஓட்டும். ஆனால் இது முதல்ல என்ன வண்டி, இந்த வண்டியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
வண்டி வந்து இந்த வண்டி வந்து டாஜ் கிங்ஸ்ஃபைன்னு இந்த வண்டியோட நேம். இது வந்து 1984 இந்த வண்டி மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மாதிரி இது சிங்கிள் ஓனர் கார். அதாவது எங்கள் ஓனர் பேர் சங்கர் சுந்தரம். அவரோட இது கம்பெனியோட வண்டி இது. இது எங்கே இருந்துச்சுன்னா திருச்சியில் வந்து அந்த வண்டி ரன் ஆகிட்டு இருந்தது. அது அந்த காலகட்டம் முடியவும் அந்த வண்டி திருப்பியும் பழையபடி எங்கள் கம்பெனிக்கு வந்துச்சு. இந்த வண்டி வந்து அங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பி இந்த எங்கள் ஓனர் இந்த வண்டியை எடுத்து பர்சனலாக அவர் பர்சனலுக்காக எங்கள் ஓனருக்கு வந்து விண்டேஜ் கார் ரொம்ப லைக் பண்ணுவார். இது எந்த வருஷம் தயாரான வண்டி? இது எப்படி எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு? இது எனக்கு தெரிஞ்சு அந்த டயத்தில் இது 54 மாடல்னால் எனக்கு சொன்னது எங்கள் ஓனர் இது வந்து எங்கள் தாத்தா காலத்தில் இது யூஸ் பண்ணாங்கிறதா சொல்லுவாங்க. எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது? 54 மாடலாம் 1954 தயாரான வண்டி. ஓனரோட அவங்க தாத்தா இருக்கும் போது யூஸ் பண்ணது அவங்க காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் சிம்சன் கம்பெனியோட இது யூசேஜில் இருந்த வண்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை திருப்பி ரெனோவேட் பண்ணி ஒன்று ஒன்றா ஒரு பார்ட்ஸாக பார்த்து ரெடி பண்ணி இந்த ஒரிஜினாலிட்டியாக இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வண்டியை ஓட்டுறீங்க? நான் இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக 15 வருஷமாக அந்த வண்டியை நான் பார்த்துட்ருக்கேன். அதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே திருப்பி நானும் அங்கே கம்பெனிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி நாங்கள் பர்சனலாக இதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு ஸ்பெஷல் தான். இதே பழைய வண்டியில் அது ஓட்டினா தான் அதோட இதே எல்லாத்துக்கும் தெரியாது. புது வண்டி எடுத்து ஓட்டுறோம், அது ஒரு இதே தெரியாது. அதாவது பழைய வண்டி ஓட்டுறதுக்கும் புது வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. பழைய வண்டி ஓட்டுறதுல அது எனக்கு ஒரு புது என்ன சொல்கிறது, அது ஒரு சந்தோஷம் தான். அதுதான் சொல்கிறது. எனக்கு புது வண்டி எல்லா வண்டியும் ஓட்டிட்டேன், BMW பென்ஸ் எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த பழைய வண்டி ஓட்டுறதுல ஒரு ஆனந்தம் எனக்கு ஒரு Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.